கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட எங்களை கர்த்தர் உங்கள் மத்தியில சாட்சியாக நிறுத்திருக்கிறதுனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 1996 இருந்து ஜெம்ஸ்ல நாங்க வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு சப்பரா டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு எல்லாம் அந்த ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டோம். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு நாங்க காலையில ஒரு 10 மணிக்கு மேல சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு புதிதா எங்க பொறுப்பு எடுக்கிற அந்த ஊழியர் கையில நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்ப இருக்கிறோம் எங்களுடைய பிரயாணத்திற்காக. நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். என் கணவர் பேரு ஆனந்தன், என் பேரு செல்வி, என்னுடைய மூத்த பொண்ணு பேரு ஸ்வீட்டி, சின்ன பொண்ணு பேரு கிப்டி. மூத்த பொண்ணு பிசியோதெரப்பி படிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் யூஜி முடிச்சுட்டு யூபியில வந்து ஒரு பிசியோதெரபிஸ்டா ஒரு லெப்ரசி மிஷன்ல 2.5 வருடமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. கடந்த ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி நாங்க என் பிள்ளைய கூட்டிட்டு வர போயிருந்தோம். ஒரு ஒரு எங்க விசுவாசிக்கிட்ட ஒரு ஸ்கார்பியோ வண்டி வாங்கி, எங்க வண்டி ரொம்ப பழமையானதா, மார்ஷல் வண்டி பழமையானதா இருந்ததுனால நாங்க வந்து அவங்க எங்களுக்கு தாராளமா கொடுத்தாங்க. அந்த எடுத்துட்டு நாங்க போயிருந்தோம். பிள்ளை சொன்னா, நாங்க அம்மா 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டேன், தங்கச்சிக்கு நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணேன் பிஜி பண்றதுக்கு, இனி நான் பிஜி பண்ணணும்னு சொன்னா, சரிம்மா நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ ரெடியா இரு, நாங்க வந்து பிக் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம். போயிட்டு வர்ற வழியில எங்க ஒரு ஊழியக்காரர் தான் எங்களுக்கு எங்க வண்டியை ஓட்டுறதுக்கு வந்திருந்தார். டிரைவர் வெளியே போயிருந்ததுனால. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் 85 கிலோமீட்டர்லாம் நாங்க வந்திருப்போம். சாரன் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கோபால்கஞ்சுன்ற அந்த ஜில்லாவில் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க வண்டி ஒரு டேர்னிங்ல வரும்போது வண்டியோட டயரு வெடிச்சிருச்சா இல்ல என்ன ரீசனே தெரியல. அப்படியே வண்டி ஸ்பீடா வந்து ஒரு ஒரு 40 மீட்டர் பறந்து போய் ஒரு மரக்கிளையில அந்த வண்டி அந்த ஃப்ரண்ட் கண்ணாடி எல்லாம் உடஞ்சிட்டு, எங்க வீட்டுக்காரரே முன்னாடி எங்க டிரைவர் அவங்களாம் உட்காந்துருந்தாங்க. அவங்க வண்டி ஒரு 40 அடி பள்ளத்துல விழுந்து 5 முறை அப்படியே உருண்டு 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 போய் உட்காந்துருச்சு. நானும் மயங்கிட்டேன், எங்க வீட்டுக்காரரும் மயங்கிட்டாங்க. முழிச்சு பார்த்தேன், நான் ஒரு வயல்ல கிடந்தேன். எங்க வீட்டுக்காரரு மயங்கி இருந்தாரு உள்ளேயே. அந்த ஃபர்ஸ்ட் சீட்லயும் மயங்கி அப்படியே மயங்கி கிடந்தாரு. நானு கண்ணு முழிச்சு, என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் பிள்ளைங்கன்னு நானு கத்துனேன். ஏன்னா நான் அதை கண்கூட பார்த்தேன். அந்த வண்டி பறந்து போறது, விழுந்தது எல்லாவற்றையும் என் கண்கூட நான் பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்க, ஒண்ணு பயப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்ணு அந்த வண்டி கடந்த ஒரு ஒரு 50 அடி தூரத்துல உட்கார்ந்து இருந்தான். எல்லார்ட்டையும் சொல்லிட்டான். நானும் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். என் பொண்ணுடைய கிட்டத்தட்ட உடம்புல 7 இடத்துல ஃப்ராக்சர் விழுந்துட்டு, 7 இடத்துல ஃப்ராக்சர் விழுந்து அவளுடைய இந்த தாய் போன் உடஞ்சிட்டு, இந்த லிவருக்கு கீழே இருக்கிற அந்த பெபுலால ஒரு உடைஞ்சது, இங்க ஷோல்டர்ல வந்து 2 எலும்பு உடைஞ்சது, கால்ல கையிலயும் ஒவ்வொரு சின்ன சின்ன எலும்பு உடைஞ்சிருந்தது. இப்படி ஒரு 7 இடத்துல அவளை உடனே ஒரு 6 மணி நேரம் ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணி பட்னா எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில எங்களை கொண்டு போனாங்க. கர்த்தர் எங்களை அந்த நேரத்துல சரியா வழி நடத்தினாரு. எங்க வீட்டுக்காரர் மயக்க தெளிஞ்சு அவர் வேற ஆஸ்பத்திரி போயிட்டாரு. நானும் என் பொண்ணையும் ஆம்புலன்ஸ்ல வச்சு எய்ம்ஸ் பட்னா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து கிரியாட்டின் இருந்ததுனால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னோட உடம்பெல்லாம் ஒரு ஊம காயமா இருந்துச்சு. என்னுடைய பொண்ணுக்கு வந்து 15 நாள் அந்த இந்த இந்த பகுதியில வந்து நெஞ்சு பகுதியில பிளட்டு ஜாம் ஆயிட்டதுனால 15 நாள் அந்த பிளட் எல்லாம் அவங்க ஒரு ஹோல் போட்டு வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுத்துட்டு அப்புறம் அவளுக்கு ப்ரொசீஜர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களுடைய தலைவர் வந்து பெஞ்சமின் அண்ணா, பெஞ்சமின் பிராங்க்லின் ஆர்த்தர், சஜிலா சிஸ்டர், அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு தாயை ஒரு தகப்பனை போல இருந்து எல்லாருடைய ஜபத்தினாலும் இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தர் எங்களை சாட்சியா நிறுத்திருக்கிறார். என்னுடைய பொண்ணு இப்ப வந்து நான் ஸ்டிக் வச்சு நடக்கிறா. ஆனா ஆல்மோஸ்ட் நல்லா கியூர் ஆயிட்டு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய உடம்புலையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆஹ் கடந்த நாட்களில நாங்கள் வந்து நிறைய ஊழியம் செஞ்சு நாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டை எங்க வாயாலே உங்க மத்தியில சொல்றதுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு அது ஒரு இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்குது. கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அவரிடத்தை பெற்று அதை உங்களுக்கு ஷேர் பண்றது ஒரு பெரிய அலாதியான ஒரு ஒரு ஆனந்தமாக நான் கருதுகிறேன். ஆஹ் கடந்த அந்த ஏப்ரல் மாசம்னால எங்களுக்கு இயர் எண்ட் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் நாங்க ரெடி பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்டார்ட்டா ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை உங்க மத்தியில சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆஹ் கடந்த ஒரு வருடத்துல ஏப்ரல் 2025 இருந்து மார்ச் 2026 வரைக்கும் சில காரியங்களை செய்யறதுக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு என்று பிரயாசப்பட கர்த்தரை தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கீவட்டி என்ற ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்யறாரு. அவர் வயசு 62 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் 25 வருஷமா அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு எப்படியாவது எனக்கு ஒரு சபை கட்டி தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டு நிறைந்த ஒரு இடமா இருந்ததுனால எங்களுக்கு வாசல் திறக்கவே இல்லை. என்ன செய்ய தெரியல. அவர் ரொம்ப போராடி வர்றப்பெல்லாம் எங்கள்கிட்ட அழுவாரு. என் கையால தேவனுடைய ஆலயத்தை என்னால கட்ட முடியாதா? நான் சீக்கிரம்னு என் ஆண்டவர்கிட்ட போயிட்டா நான் என்ன பண்றது? அப்படி சொல்லி எங்கிட்ட வந்து தயங்கி இருக்கும் போதுல சரி நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோம். சரி பல காரணத்தினால நமக்கு ஃபண்டு ரிலீஸ் ஆகல, பல தடையினால. அதனால நம்ம என்ன செய்வோம், நம்மளே ஒரு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு மைத்திலி ஒன் ஜோன் ஊழியக்காரர்கள் கிட்டத்தட்ட நம்ம ஜோன்ல ஒரு 29 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க குடும்பம். அவங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சபையார் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 9 லட்சத்திற்கு அந்த எழுத்துக்கோழி எல்லாம் சேர்ந்து 12 லட்சத்திற்கு அந்த லேண்டை வாங்கி எழுதும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த லேண்டை வாங்கி எழுதுறது கூட பலவிதமான போராட்டம். அப்படி ஒரு போராட்டம். எல்லா போராட்டத்தையும் மீறி அந்த லேண்டை வாங்கி இப்ப அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு லிண்டல் லெவல் வரைக்கும் வந்திருக்கு. அதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடந்த வருஷத்துல ஆந்திராட்டாடின்ற ஒரு பணித்தளத்துல காம்பவுண்ட் வால் கட்டாம அந்த இடத்துல ஆந்திராட்டாடியில கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அங்க ஊழியம் நடக்குது. ஒரு 2020 அங்க ஒரு சபையை கட்டணும். அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அங்க ஒரு காம்பவுண்ட் வாழை எழுப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. கடந்த வருஷத்துல ரோஷன்ற ஒரு ஊழியக்காரர் புதிதா நம்ம மண்டலத்துல நம்மளுடைய மதுபனி ஜோன் மண்டலத்துல இணைஞ்சு நல்லபடியா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஓபிபி ப்ராஜெக்ட், அதாவது விபச்சாரம் பண்ணுகிற அந்த மக்கள் மத்தியில ஊழி செய்ய வந்தாரு. ஆனா அங்க உள்ள அந்த மக்கள் மத்தியில ஊழி செய்ய விடல. அவங்களுக்கு எப்படின்னா அந்த மக்கள் அந்த வேலையவே செய்யட்டும், அதுல பல பேருக்கு லாபம். இந்த மோல்வி சாப்னு சொல்லுவாங்க, ஓதுறவங்க, அவங்க கூட அந்த மக்களுக்கு உதவி செய்ய முன் வரல. நாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். இந்த தம்பி சொன்னாப்புல, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியாட்டாலும் சீதாமடின்ற பகுதியில அது பக்கத்திலேயே ரீகான்ற ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சு நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஃபேமிலிய நல்ல ஆதாயம் பண்ண கர்த்தர் உதவி செய்திருக்காரு. சிறு பிள்ளைகள் மத்தியில நல்ல ஊழியம் செய்யறாரு. கடந்த வருஷத்துல நம்ம ஜோன்ல 3 இடத்துல ஏரியா கன்வென்ஷன் நடத்தியிருக்கோம். நாங்க இருக்கிற மதுபனியில, தர்பங்கால, சீதாமடியில கன்வென்ஷன் நடத்தி கிட்டத்தட்ட 900 பேருக்கு அது ஒரு ஆவிக்குரிய புரோஜனத்தை கொடுத்தது. கடந்த வருஷத்துல 1000 பைபிளை நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 5500 பிள்ளைங்களுக்கு விபிஎஸ் மூலமா தேவனுடைய அந்த கிருபை கிடைச்சிருக்கு, ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. கடந்த வருஷத்துல பல டீம் தமிழ்நாட்டுல இருந்து வந்து நம்ம ஜோன்ல வந்து பல ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்ல நடத்திருக்கிறாங்க. முக்கியமா சொல்ல போனா பெங்களூர்ல இருந்து ஒரு யூத் டீம் வந்து சிறு பிள்ளைகள் மத்தியில நல்லபடியா ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. 30 வாலிபர் மீட்டிங் கிட்டத்தட்ட நடந்திருக்கு. 125 நியூ வில்லேஜஸ நம்ம அந்த ஜோன் மூலமா போன வருஷத்துல நாங்க ரீச் பண்ணியிருக்கோம். சீடத்துவ பணியில வந்து அட்வான்ஸ்டு வெட் மீட்டிங் அப்படின்ற அந்த மாத்தியம் வழியா நம்ம அண்ணன் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல லேடிஸ் மினிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல டெம்போ டிராவலர் அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 15 இடத்துல இருந்து 15 விதமான லீடர்ஸ் இடத்துல இருந்து பல பல கல்ச்சரல் லீடர்ஸ் ஒன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும்
அட்வான்ஸ்டு வேட்டு டீம்னு ஏற்படுத்தி அவங்க பெண்கள் மத்தியில மீட்டிங் நடத்திருக்காங்க. அதன் மூலமாவும் கிட்டத்தட்ட ஒரு 500 சகோதரிக்கு மேல இதன் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் நம்ம வந்து இந்த செவன் ஃபோல்டு மினிஸ்ட்ரி ஜெம்ஸ்ல அந்த ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் மூலமா 3 இடத்துல ஃப்ரீ டியூஷன் சென்டர் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த 3 மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னா, இதுல 2 இட மக்கள் வந்து 2 இட மக்கள் வந்து இந்த பிச்சை எடுக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, ஜிப்சி. அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வந்து ஃப்ரீ டியூஷன் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். மாதம் மாதம் ஒரு சிறு தொகையை நம்ம காணிக்கையா கொடுத்து அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் கொரிஹா அப்படின்ற இடத்துல ஓபிபி ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்வீஸ்ன்னு எடுத்துட்டா நம்ம ஜோன்ல வந்து நம்ம ஒரு ஸ்கூல் இருக்கு. ரெண்டு ஸ்கூல் இருக்கு. ஜேம்ஸ் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. அதுல ஒரு ஸ்கூல்ல பிளே ஸ்கூல் நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்க பிள்ளைங்க விளையாடுறதுக்கான எல்லா காரியங்களையும் செட் பண்ணி அவங்கள அந்த படிக்கிறதுக்கான ஒரு அட்ராக்ஷனை கொடுத்து இந்த மாதிரி ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 1,50,000 செலவு பண்ணி அதை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. நம்ம ஏரியால வந்து டிசிசி அப்படின்றது டே கேர் சென்டர்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட போக முடியாத அந்த பிள்ளைங்க இந்த டிசிசி கேர் சென்டர்ல படிக்க போவாங்க, டியூஷன் மாதிரி. அது வந்து 3 இடத்துல நம்ம ஜோன்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம ஜோன்ல டிடபிள்யூஆர்ன்ற ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. அவங்க மூலமா ஒரு சின்ன ரேடியோ நம்ம ஜோன்ல வந்து கிட்டத்தட்ட 60 ரேடியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். காஸ்பல் மீட்டிங்ல போயிட்டு அவங்களுக்கு வந்து அத காஸ்பல் பிரீச் அந்தந்த பாஷையில, மகைனா மகை, மைத்திலினா மைத்திலி, அந்த மாதிரி பலவித இது நம்ம அந்த சேனலை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அதை வந்து அந்த அந்த காஸ்பலை ப்ரீச் பண்ணக்கூடிய அந்த ஒரு இது வசதியை அந்த ரேடியோல வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலமாவும் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். கடந்த வருஷத்துல 2 இடத்துல மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்கோம். மதுபனியில ஒரு மெடிக்கல் கேம்ப், தர்பாங்கால ஒரு மெடிக்கல் கேம்ப். தர்பாங்கால மெடிக்கல் கேம்ப் மூலமா 200 பேரும் டெலிமெடிசின் யூனிட், தர்பாங்கால இருக்கிற டெலிமெடிசின் யூனிட் நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் புதுசா ஆரம்பிச்சிருக்கு. அது மூலமாவும் ஒரு 300 வியாதியஸ்தர்களுக்கும் மருத்துவ வசதி செய்து தர கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் நடத்தியிருக்கோம். ஸ்பெஷல் டெஸ்டிமனி நான் சொல்ல விரும்புகிறேன். நமதுடைய 30 ஃபீல்ட்லையும் ஆண்டவர் 30 விதமான அற்புதங்களோ அடையாளங்களோ பல விதம் அந்த சபையில செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா எல்லாருடைய டெஸ்டிமனியும் நாங்க மாசம் மாசம் அனுப்புவோம். எனக்கு டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால நாங்க மதுபனியில நாங்க ஊழியர் செய்யற சபையில நிறைய ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது 10 பேர் எழும்பி சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தர் எங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைலாம் செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. அதுல குறிப்பிட்ட ஒரு 2-3 நன்மைகளை சொல்லி நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு நல்லா தெரியும் மதுபனி ஜோன், மைத்திலி 1 ஜோன்னு சொல்லுவாங்க நம்ம ஜோனா. இது வந்து ஒரு பிராமின் பெல்ட். ஜா நிறைய பேர் இருப்பாங்க. கர்த்தர் இந்த நாட்களில் ஜா மக்களை நம்ம மூலமா தொட்டுட்டு இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி பங்கஜி உஷான்ற ஒருத்தவங்க ஃபேமிலி, அவங்க வந்து அவங்க ரிலேஷன் மூலமா உண்மையாவே ஆண்டவரை ஏத்துக்கிட்டாலுமே அவங்க வந்து தயங்கி தயங்கி நம்ம சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. வந்த 6 மாசத்திலே அந்த தேவனுடைய சத்தியங்களை நல்லா புரிஞ்சு இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு ட்ரெஷரர் லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நம்ம சபையினுடைய காணிக்கை பணத்தை பத்திரமா வச்சு அதை சரியா அதை பயன்படுத்தி அது ஒரு அதுல உண்மையும் உத்தமமா இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்காரு. அவருடைய வாஞ்சையெல்லாம் அவங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும். அவங்க அம்மா அப்பா பேரு வந்து காலிஜா, ஸ்ரீகாந்த்ஜா. அவங்க 2 பேரும் ரட்சிக்கப்படணுன்றது அவங்களோட பெரிய வாஞ்ச. 2 பிள்ளைங்களா அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைங்க சங்கீதம் அப்படியே மனப்பாடம் பண்ணி சபையில சொல்லுவாங்க. அவங்க பையன், அந்த பொண்ணு அழகா பாடும். அந்த அம்மா அவங்க சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா, நாங்க ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எங்க பொண்ணு வெளியே போனாலே உடனே கண்ணு பட்டுரும். உடனே கண்ணு பட்டு உடம்பு சீரியஸா ஆயிடும். ஆனா என்னைக்கு நாங்க ஆண்டவருடைய சபைக்கு கால் எடுத்து வச்சோமோ அன்னையில இருந்து எங்க பொண்ணுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தது கிடையாது சொல்லி அவங்க சாட்சியை அவங்க போன வாரம் கூட அந்த சாட்சியை கூட தனிப்பட்ட விதத்துல எங்கள்ட்ட ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் பூஜாஜா. இந்த பூஜாஜா அவர் வீட்டுக்காரரு ஒரு இது ஆட்டோ ஓட்டுறவரு. அவங்க அம்மா வந்து ரொம்ப பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த அம்மா இவ வந்து இந்த பூஜா வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு உமன். நல்ல ஜோம் பண்ணி ஆண்டவத்துல வைராக்கியமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க அக்கா
வேற எங்க சண்டிகர்லயோ நல்ல ஒரு விசுவாசி. அவங்க அக்கா மூலமா அவங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இந்த சகோதரி நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு வைராகியமான சகோதரி. அவங்க வந்து வாரம் வாரம் வந்து அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லி அழும். அவங்க அப்பா, அவங்க வீட்ல ஒரு சாபம். ஆண்கள் எல்லாம் உடனே இறந்துருவாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து அவளுக்கு வந்து ஒரு பையன், நல்ல பையன். அவளுக்கு ஒரு பயம். எங்க வீட்ல ஆண்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. என் பையனும் செத்து போயிருவானோ! அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இது எங்க குடும்பத்திலேயே ஒரு வழி வழியா இப்படி ஒரு சாபம் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னா. நான் சொன்னேன், "அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் வந்து அப்படி நம்மள விடவே மாட்டார். நம்ம அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். எந்த சாபமா இருந்தாலும் அத எடுத்து போட்டுருவாருன்னு" சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தாரு. இதன் மத்தியில அவங்க மாமியார், "நீ வந்து பூஜை பண்ணணும். பூஜை பொருள் எல்லாம் சாப்பிடணும்." அப்படின்னு அவள கொடுமைக்கு மேல கொடுமை. ஒரு போன ஆகஸ்ட் மாசம். அப்ப ஆகஸ்ட் மாசம் எங்க வீட்ல வந்து வந்துட்டா. அழுதுகிட்டு வீட்ட விட்டு வந்துட்டா. என்னன்னு கேட்டா, என் மாமியார் கொடுமை தாங்க முடியல. பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு, நான் பண்ண மாட்டேன். நான் ஜீவனுள்ள தேவன நான் ஆராதிக்கிறேன்னு சொன்னேன். உடனே என் வீட்டுக்காரர் எங்க அம்மா பேச்ச கேட்கலன்னா, என் வீட்ல நீ இருக்காதுன்னு சொல்லிட்டு, அந்த காலோடைய மூஞ்சிலே எட்டி உதைச்சுட்டாரு. நான் வீட்டுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறேன். ஆனா என் வீட்டுக்காரர் என்னை இப்படி அடிச்சுட்டாருன்னு அவளுக்கு ரொம்ப ஷேம் ஆயி, அவ அழுதுட்டே வந்துட்டா. நான் இனிமேல் வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். இப்படி இவளோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டு ஆண்டவரே! வாழ்வா சாவான்ற மாரி ஆயிடுச்சே! பிள்ளைங்க லைஃப் என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு நான் வீட்ல ஒரு 2 நாள் வச்சிருந்தேன். எனக்கு உடனே நான் யுபி போக வேண்டியிருந்தது. அந்த அந்த ஆக்சிடென்ட் நடந்த டைம்ல தான். உடனே யுபி போக வேண்டியிருந்தது. நான் சொன்னேன், "மன்னிச்சுக்கோம்மா, நான் வேற யுபிக்கு போணும். நீ எவ்வளவு நாள் வேணாலும் வீட்ல இருந்துக்கலாம். உனக்காக நான் ஜெபம் பண்றேன்னு." உடனே அவ, "இல்ல, நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு" சொல்லி போயிட்டா. உடனே அவங்க அம்மா வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. எனக்கு யூட்ரஸ்ல ஏதோ கட்டி இருக்குது. எனக்கு வந்து ஏதோ கேன்சரோன்னு பயப்படுறாங்க டாக்டரு. எனக்கு அது ஒரு ரிசல்ட் வரணும். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தா நான் ஆண்டவருக்காக நான் எதையாவது பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க அவங்க பொண்ணுகிட்ட. அதையும் என்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணா. நான் சொன்னேன், "ஆண்டவரு கைவிடவே மாட்டாரும்மா அவருடைய பிள்ளைங்கள. ரிப்போர்ட் எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவாருன்னு" சொன்னேன். அதே போல கிட்டத்தட்ட 2, 3 மாசம் ஆச்சு. காணவே இல்ல. சர்ச்சுக்கு வரல. திடீர்னு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே சாட்சியா சொன்னா. ரிப்போர்ட் வந்துட்டு, எங்க அம்மாக்கு அப்படி ஒரு கேன்சரே இல்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் ஆளவே காணோம். அதுக்கப்புறம் வந்தா. ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லாரும் மத்தியில சாட்சி சொன்னா. எங்க மாமியார் இப்ப என்ன கொடுமைப்படுத்துறது கிடையாது. என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்து என்ன கூட்டு போனாருங்க. இன்னொரு சாட்சி சொன்னான். அந்த வழி வழியா அந்த லேண்டு ஒரு பெரிய பிரச்சனையில கடந்தது. அந்த லேண்டு தான் எங்களுக்கு வாழ்வு. அந்த லேண்ட் எப்படியாவது கிடைக்கணும். எங்க பாபி வந்து எங்க அண்ணன் இறந்துட்டாங்க. எங்க பாபி வீட்டாரெல்லாம் அந்த லேண்ட வந்து எங்கட்ட இருந்து பறிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு வேணும் அந்த லேண்டு. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க அதுக்கு ஜெபம் பண்ணியிருந்தோம். அந்த லேண்ட் விஷயம் முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அதுக்கு பேப்பரே கிடையாது. ஆனா பஞ்சாயத்து வச்சு அந்த கிராமத்துக்காரங்க அந்த லேண்ட் அவங்களுக்கு திரும்ப கிடைக்க முடியாது செய்தாரு. இப்படி அற்புதத்திற்கு மேல அற்புதம் நம்ம ஆண்டவர் அந்த மகளுக்காக செய்து இந்த நாள்ல சபையில ஒரு சாட்சியா வந்திருந்தாரு. எந்த கணவர் முகத்திலேயே காலோட மிதிச்சு கொடுமைப்படுத்தினாரோ, அதே கணவர் போன சண்டே சென்ட் ஆஃப்ல வந்து அவங்க எங்களுக்கு புடவை குடுத்து, அவங்க என் வீட்டுக்காரருக்கு தொப்பிலாம் போட்டு, ட்ரெஸ் குடுத்து, அந்த மகன் அவ்வளவா கனம் பண்ணார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவங்க அம்மாவும் காணிக்கை குடுக்குது. அவங்க அந்த பொண்ணு வந்து காணிக்கை குடுக்குது. அழுதுட்டே வந்து கடவுள் எவ்வளவு பெரிய நல்லவர் பாருங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு குடும்பம் ரிங்க்ன்ற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய வீட்டுக்காரரு, அவங்க தம்பி 2 பேருமே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு. அவங்க மனைவிட்ட சொன்னாங்க. அவங்க அ சின்னவருடைய மனைவி சர்ச்சுக்கு வராது. ஆனா நம்பும். இந்த ரிங்கு வந்து மூத்தவருங்க ம மனைவி. அந்த சகோதரி நம்ம சபைக்கு வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "நீ சர்ச்சுக்கு போனன்னா, உன்ன துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன்." அப்படின்னு அந்த சகோதரி மிரட்டுனாங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, "செத்தாலும் பரவால்ல. என்ன சுட்டாலும் பரவால்ல. நான் ஆண்டவர விட மாட்டேன்னு" சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. அதுக்காக நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கிராமம் மோகன்பூர். அந்த பக்கத்துல தான். இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் வாக்கிங் டைம். அந்த பக்கத்துல உள்ள கிராமத்துல இப்படி ஒரு கட்டு இருக்குது. அங்க ஒரு 4, 5 சகோதரி சபைக்கு வருவாங்க. ஒரு வீட்டாரும் அவங்கள என்கரேஜ் பண்றது கிடையாது. கணவன் மாறலாம். அவங்கள ரொம்ப கொடுமை. "நீ போகக்கூடாது, போகக்கூடாது, போகக்கூடாது சபைக்குன்னு." அந்த இப்படி ஒரு தடை இருக்குது. அந்த மோகன்பூர்ல ஒரு பெரிய அற்புதம் செய்ய மாட்டீங்களா?
இப்படி எதிர்க்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு சபை அங்க நடத்தப்படணும்ன்றதை சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க எல்லாம் சபையாரெல்லாம் நாங்க எவ்ரி டியூஸ்டே அங்க வந்து லேடிஸ் மீட்டிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நாங்க ஜோம் பண்ணுவோம். அந்த சகோதரர் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க போனோம். எந்த சகோதரன் தன் மனைவியை சொன்னாங்களோ, நீ அந்த சபைக்கு போனா உனக்கு சுற்றுவேன், துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு சொன்னாரோ, அவரு வீட்டுல நல்ல மட்டன் குழம்பு வச்சு எங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நல்லா பரிமாறி நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எங்களை விடவே மனசு வரல. ரொம்ப நேரம் பேசிட்டு அப்புறம் எங்களை அனுப்புனாரு. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியம் செய்யறாரு பாருங்க. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டவராக. இந்த நாளில கூட இந்த சாட்சியை சொல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால ஞானசானம் மக்கள் எடுக்கிறது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஞானசானம் மக்கள் எடுக்கணும். போன வருஷம் கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல ஞானசானம் எடுத்திருக்காங்க. எங்களோட டார்கெட் அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 500 பேருக்கு ஞானசானம் கொடுக்கணும். இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணாங்க. இன்னொரு 2வது பிராமின் பெல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். கத்தரிக்கிரியை செய்யணும். 3வது இங்க வந்து ஆஹ் ஒரு அருமையான மித்துல வந்து கோயம்புத்தூர் ஏரியா மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அருமையான ஏரியா. மக்களும் ரொம்ப நல்ல மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள். பிராமினை தவிர மற்ற எந்த கேஸ்டுமே பிள்ளைங்களை பாசம் காட்டி 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 எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கிறாங்க. படிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது. நாங்க இங்க ஒரு ஹாஸ்டல் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 30 பிள்ளைங்க இருக்காங்க. 40 பிள்ளைங்க சீட்டு, இன்னும் 10 சீட்டை நிரப்பணும். அதுக்காக ஜோம் பண்ணுங்க. அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு போன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, என்னடா சாப்பிட்ட? நல்லா சாப்பிடுறா, நல்லா சாப்பிடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மகனே, நீ நல்லா படிடா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தாய்மார் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு இன்டென்ஷன் இந்த மக்களுக்குள்ள. கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றி போடணும். படிப்புக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரட்சிக்கப்படணும். படிப்பறிவில்லாத இந்த இடத்துல பிள்ளைங்களை வந்து எங்களால கண்ட்ரோல் பண்றது. அந்த ஒரு காலத்துல அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்காக தான் நாங்க ஹாஸ்டல் ஆரம்பிச்சோம். இப்ப அடங்காத பிள்ளைங்களுக்கு தான் ஹாஸ்டல் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா தாய் தகப்பனால பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படியா என் பிள்ளைய உருவாக்கிட மாட்டீங்களா அப்படின்னு அழுகைமா வந்து கண்ணீருமா வந்து விட்டுட்டு போறாங்க. சோ அந்த பிள்ளைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. 30 பிள்ளைங்களை நடத்துறது ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு தேவைப்படுது. அந்த பிள்ளைங்களெல்லாம் உருவாக்கணும். சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நாங்க நினைக்கிறோம். சோ அந்த பிள்ளைங்களை உருவாக்குறதுக்காக நீங்க ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நியூ ஃபீல்டு, இப்போ நாங்க போற இடம் வந்து நியூ ஃபீல்டு. இங்க நாங்க இருக்கிற இடத்துல மகேஷ் பிரதர்னு ஒருத்தர் வருவார். அவருக்கா ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களை காட்டில் ரெண்டத்தனையான அபிஷேகத்தை கொடுத்து நடத்தணும். நாங்க போற இடம் வந்து சப்பரா. அது எங்களுக்கு புதிய ஏரியா, ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, புது மக்கள், அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நாங்க தான் போய் ஸ்டடி பண்ணணும். பண்ணி எப்படியெல்லாம் ஊழியத்தை அந்த இடத்துல நல்லபடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க அதுக்குரிய காரியங்களை பார்ப்போம். எங்களுக்காக கட்டாயம் தயவு செய்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. ஆஹ் ரொம்ப ஷார்ட்டா தேவனுடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். இந்த சாட்சி உங்களை எழுப்புதலா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்மளோட அநேக வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து வசன பஞ்சமே கிடையாது. விதவிதமான மெசேஜ் கேட்கிறோம். ஆனா கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, அதை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி தேவ வசனம் சொல்லுது. கர்த்தர் நம்ம அந்த கிருபையை கொடுக்கட்டும். இந்த நாளில கூட நம்ம ஆண்டவருடைய சில கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமைன்னு சொல்லிட்டு அநேக வசனத்துல பார்த்துருக்கிறோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்ம வேதத்துல எப்படி எழுதியிருக்கு. நம்ம ஆண்டவருடைய அந்த வல்லமை குறித்து சில வசனங்கள் நம்ம சாட்சியா உங்களுக்கு அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஏசாயா 9:6 அந்த செகண்ட் பார்ட், நம்ம ஆண்டவர் வந்து அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையில தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்மளுடைய தேவன், அவர்கள்ட்ட ஒரு குறையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கர்த்தர் நம்ம கர்த்தர். யோபு 36:5 பாக்குறோம், ஒருவரையும் புறக்கணியாதவர். இந்த உலகத்துல அவரை நம்பி யாரு வந்துட்டாலும் இவன் எனக்கு தேவையில்லை, இவன் வந்து தகுதி கிடையாது என்கிட்ட வர்றதுக்கு அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்லவே மாட்டாராங்க. அவ்வளவு பெரிய வல்லமை இல்ல தேவன் தான். ஆனா
தன்னிடத்தில் ஒருவரையும் அவர் வருகிறவரை புறக்கணியாதவர், அவர் மன உருக்கம் உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர்னு சொல்லியிருக்குது. சங்கீதம் 68:35 தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். பரிசுத்த ஸ்தலத்து பயங்கரமான தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய ஜனங்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம்? பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாகும் 1:3 பாக்குறோம். அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. உண்மையிலும் ஆண்டவர் குறித்த அந்த வர்ணனை வேதத்துல படிக்கும்போது நமக்கு அது ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்குது. சங்கீதம் 24:8 எழுதியிருக்கு. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். இங்க என்ன போட்டிருக்குது? வலிமையான அலைகளை பார்க்கலாம். நம்ம அந்த கடல்ல நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். அங்க ஒரு இரைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு டே அண்ட் நைட்டா அந்த இரைச்சல் ஒரு போது நிக்காது. அப்படி ஒரு இரைச்சல் இருக்கும். ஆனா உன்னதத்திலே நம்ம தேவன் அந்த இரைச்சலை காட்டிலும் நம்மளுடைய தேவன் உன்னதத்திலே அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஏசா 28:29 அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். சங்கீதம் 29:4 கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. சங்கீதம் 76:12 பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். அவருடைய அவ்வளவு ஒரு வல்லமை. பிரபுக்களின் ஆவியை அடக்குகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. யாத்திரை 15:6 கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டதுன்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 62:11 தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறார். அப்படி ஒரு வல்லமை தேவனுடையது என்பதே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 10:17 உங்கள் தேவனாகிய தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமை பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. நம்மளுடைய தேவனிடத்துல பட்சபாதமே இல்லையாங்க. அவருடைய மைட்டியை குறிச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு மைட்டி லார்ட் நம்ம ஆண்டவர். இவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவரா இருந்தாலும் இந்த பெருமை பாராட்டுறவங்க, பராக்கிரமசாலி, பலன் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாங்க. ஆண்டவர் யாரை கண்டுக்கிறாரு பாருங்க. அவர் அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவனா இருந்தாலும் ஒரு வசனம் சொல்லுது, எரிந்த நாணலே முறியாதவர் மங்கி எரிகிற திரியை அணையார். அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவனா இருந்தாலும் பலன் இல்லாதவங்களை நோக்கி பார்க்கிறார். அவருடைய வல்லமை என்னெல்லாம் பலவீனர்களுக்கு அவருடைய வல்லமை எந்த விதத்துல எல்லாம் உதவி செய்து பாருங்க. இன்னைக்கு நம்ம அவர் பாதத்துல நான் ஒரு பலவீன ஆண்டவர், என்னால ஒன்றுமே முடியாது அப்படின்னு யாரெல்லாம் தங்களை சரண்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன பண்றாரு பாருங்க. நம்மளுடைய பலத்தினால ஒண்ணுமே கிடையாது, தேவனுடைய பலத்துலதான். நம்ம எவ்வளவுதான் கையை காலம் அடிச்சாலும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அவருடைய சித்தம் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அவர் அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பார். அவர் முதலாவது என்னன்னா, அவர் யாருக்கு பலன் கொடுக்குறாருன்னா, அவர் யாரெல்லாம் வீக்கோ அவங்களுக்கு அவர் பலனை கொடுக்குறாரு. நம்மளுடைய வீக்னஸ்ல அவர் உதவி செய்யறான். நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பவுல் ஜெபம் பண்றாரு, எனக்கு வீக்னஸ் இருக்குது ஆண்டவரே, இந்த வீக்னஸ் என்னை விட்டு போட்டும், என்னை விட்டு போட்டும், என்னை விட்டு போட்டும்னாரு. ஆனா ஆண்டவர் வீக்னஸ் எடுக்கல. என் கிருபை உனக்கு போதும், அதுவே பெர்ஃபெக்ட் உனக்கு. அது அந்த உன்னோட வீக்னஸ்ல ஏன் பலன் பரிபூர்ணமா வழங்கும், நீ எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடுவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்னும் பலவீனம் எனக்கு இருக்குதே, இந்த பலவீனம் என்னை விட்டு என்னைக்கு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லணும் ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட. அவர் அவர் கொடுக்க இஷ்டம்னா கொடுக்க போறாரு. இல்லைன்னா நம்ம ஆண்டது உங்க பலன் போகுதுன்னு சொல்லிட்டு மிகவும் சந்தோஷமா ஓடுங்க. இந்த பலவீனமான பவுல் சர்ச் பிளான்டிங்ல ஃபர்ஸ்டா நிக்கிறாரு. அவரை மாதிரி வேதத்துல யாரும் சர்ச் பிளான்டிங் பண்ணதே கிடையாது. அவருடைய பலன் பூரணமா இருக்கும். உங்க என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவருடைய பலன் நமக்கு போதுமானது. நீங்க உங்க பலவீனத்தையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, அவர் செய்வார். கர்த்தர் ஆஹ் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு அதை அப்படியே அதாவது இதாயிராதீங்க. நம்ம விட்டு கொடுக்க கூடாது. கடவுளை பலப்படுத்துறாரு, அவர் செய்வாரு. நம்மளை கொண்டுதான் அவர் செய்வார்.
பலவீனர்களை கொண்டுதான் செய்வார். பலவான் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, நான் பலவீனம், என்னால முடியும், நான் முடிச்சிருவேன், என்னால முடியாதா அப்படின்னு பேசுறவங்களை கொண்டெல்லாம் ஒரு காரியம் நடக்காது. நம்ம யாரெல்லாம் நினைப்போமோ, இவங்களாம் என்ன இவங்களாம் என்ன செய்ய போறாங்க, இவங்களால ஒண்ணும் முடியாது அப்படி நம்ம யார நினைக்கிறோமோ அவங்கள கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானா இருக்கிறார். கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாது. ரெண்டாவது, அந்த பலவீனர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாராங்க. பலவீனர்களுக்கு என்ன செய்யறானா, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு சில நேரத்துல நமக்கு பலவீனம் வந்துருது, நம்மளால ஜெபிக்க கூட முடியல, உட்கார்ந்துடுறோம், ஜெபிக்க தோணல, என்ன ஜெபிக்கணும்னு கூட நமக்கு தெரியல. ஒரு குழப்பம் வந்து நம்ம இருதயத்துல குழப்பம் வந்துடும், எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, என்ன செய்யணும் தெரியல. அப்ப ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா, ரோமர் 8:26 வாக்கு கடங்காத பெருமைச்சோடு நமக்காக அவர் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு என்ன ஜெபிக்கணும் கூட தெரியாம இருக்கிறதுனால அவருக்குள்ள இருந்த அவரு உங்களால ஜெபிக்க முடியலையா, வார்த்தை வரலையா, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும். கர்த்தர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து நமக்கு என்ன தேவைன்றத அவரு தெரியப்படுத்துவார். சும்மா ஜெபிக்க முடியலன்னு படுத்து தூக்கிடக்கூடாது. நல்ல ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தள்ளி என்னால முடியல, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்புறம் அவரு வந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலன் கொடுக்கிறாராங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு புது பலன் கொடுக்கிறார். உடனே காரியம் நடக்கலையே, அவசரப்பட வேண்டாம். கர்த்தரை வந்து செய்வார். அவருக்கு காரியத்தை நம்ம இருதயம் வேணும், இதை செய்யணும், கர்த்தருக்கு இதை செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அதுக்குரிய அந்த பலனை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுல அடிக்கடி இந்த கதையை சொல்லுவாங்க. எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தற்கொலை பண்றதுக்கு ஒரு 3 ஐட்டத்தை எடுத்து வச்சுட்டா. கத்தி, விஷம், கயிறு, இந்த 3ல எது பெஸ்ட், டக்குன்னு நம்ம வந்து முடிச்சுக்கலாம் நம்ம கதையை அப்படி சொல்லிட்டு. ஆனா அது ஒருத்தர் வந்து ரொம்ப ஞானமா அவர் கவுன்சில் பண்ணார். உனக்கு சாகிறதுக்கே இவ்வளவு வழி இருக்கும்போது வாழ்றதுக்கு ஏன் வழி இல்லை, உன் டைமுக்காக வெயிட் பண்ணு, ஏதாவது ஒரு புது வழியை கடவுளை தரப்பாருன்னு சொன்ன உடனே அவன் அந்த 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 காரியத்தை விட்டுட்டான். சில பேருக்கு உடனே காரியம் நடக்கல அப்படின்னா இன்னைக்கு உடனே பழி வாங்கிடணும், உடனே இந்த காரியம் நடக்கணும். ஏன் நடக்கல, நான் பிரயாசப்பட்டேனே, கோவம் வந்துருது. கோவம் வந்து தவறான ஒரு வழியை சூஸ் பண்ணி போயிட்டான். கடவுளுக்காக காத்திருந்தது கிடையாது, அவருடைய நேரம் வர்றதுக்காக காத்திருக்க கிடையாது. கடவுள் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறது புது பலன் அடைவார்கள் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது. அதே போல நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலமாயிருக்கிறார். நீங்க நீதிமானா இருந்தா கர்த்தர் வந்து கட்டாயம் நம்மளை வந்து கைவிடவே மாட்டார். காரியங்களை பலனை கொடுப்பார், ஏற்ற வேலைக்கு வாக்குத்தத்தை கொடுத்து பலனை கொடுப்பார். அப்புறம் வந்து அவர் என்ன செய்யறாராம், பலவீனமானவர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கிறாங்க. எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை, ஆனா முடியல, பலவீனம், எப்ப முடியும் வாழ்க்கையில. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, திங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடைக்கும், கர்த்தரை தேடுவவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. தாவீது கட்டில நான் படுக்க மாட்டேன், ஆண்டோடைய ஆலயம் கட்டப்படும் வரைக்கும் மச்சு பாவனை வீட்டுல நான் படுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றான், பிரயாசப்பட்டு, நீ கட்டாதுன்னு சொல்லிட்டாரு வீடு, நீ எது கட்டுற, உன் கையில ரத்தம் படிஞ்சிருக்குன்னு சொன்னாரு. ஆனா அவரு, நான் ஆண்டவருக்காக கட்டுவேன், எனக்கு 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 இன்னும் தகுதிப்படுத்துங்க கடவுளின் ஜெபம் பண்ணி சும்மா இருக்கல. அந்த வயசான காலத்திலயும் ஓடி ஆடி எல்லாம் தேவனுடைய காரியத்துக்காக ஏற்படும் போது ஆண்டு சந்தோஷப்பட்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உன்னோட சிங்காசனத்தை நான் நிலைக்க பண்ண சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதா. நீ என் வீட்டை கட்டின, நான் உன் வீட்டை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. நீங்க நம்ம வீட்டை கட்டுறதுக்கு ஓடி ஆடி பிரயாசப்படாம ஷார்ட்கட்டு ஒரு வே இருக்கு. நீங்க தேவனுடைய வீட்டை கட்டினீங்கன்னா உங்க வீடு தன்னாலே கட்டப்படும். நம்மளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. பிரயாசப்படுறோம், பிள்ளைங்களை கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, பிசினஸ கட்டுறதுக்கு பயங்கரமான பிரயாசம் மக்கள் பட்டுட்டு இருக்காங்க. ஆனா வார்த்தை எல்லாம் வெளிப்படையா இருக்கு, ஒண்ணுமே ஆண்டவர் நமக்கு மறைக்கல. நமக்கு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
கட்டாயம் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 யோவான் 5:4 சொல்லியிருக்கு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம பலவீனமானவங்க தான், ஆனா தேவனால பிறந்திருக்கிறோம். தேவனால பிறந்த நம்ம ஜெயிப்போம். வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:4 சொல்லியிருக்குது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பாராங்க. நமக்கு வெற்றியின் நிச்சயம். நமக்கு பேர் 3:14 கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நோ டர்னிங் பேக். இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்துட்டே இருப்போம், விசுவாசிப்போம், நல்ல அறிக்கை பண்ணுவோம், இலக்கை நோக்கி தொடருவோம். எல்லாரும் ஒரு தடவை மனசுல சொல்லிக்கலாம், விசுவாசிப்போம், நல்லறிக்கை பண்ணுவோம், ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். விசுவாசிக்கணும். நம்ம பேரை விசுவாசி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. there is no foundation. விசுவாசி, நல்லறிக்கை பண்ணு, அப்புறம் நோக்கி தொடருகிறேன், நோ மோஸ்டா. தொடர்ந்துட்டே இருங்க. ஏதாவது ஆண்டவருக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பாட்டு பாடியிருக்கு, எழுப்புதல் என் தேசத்துல என் கண்கள் காண வேண்டும். நம்மளை அழைச்ச நோக்கத்தை ஆண்டவர் நம்ம மூலமா நிறைவேற்றணும். கர்த்தர் தாமே உங்களை யாவரை ஆசீர்வதிப்பாராக.